குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நாம் புது முரளி பார்க்கிறோம். 14/5/1970. முரளி தலைப்பு சமர்ப்பணத்தின் ஆழமான பொருள். 1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். சமர்ப்பணத்தின் ஆழமான பொருள். சூட்சும வதனத்திலிருந்து ஒரு பரிசை பாபா கொண்டு வந்திருக்கிறார். எந்த பரிசை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை சொல்லுங்கள், பார்க்கலாம். அவ்யக்த உருவில் பரிசும் அவ்யக்தமாகவே இருக்கும். சூட்சும வதனத்திலிருந்து நான் ஒரு நிலை கண்ணாடியை இன்று கொண்டு வந்திருக்கிறேன். நிலை கண்ணாடியை ஏன் பாபா கொண்டு வந்திருக்கிறார்? எத்தகைய முக்கியமான நிகழ்ச்சிக்காக நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள்? சமர்ப்பணமாக வந்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் சம்பூர்ணமாவதற்காக வந்திருக்கிறீர்களா? பாபா சமர்ப்பணம் ஆகிற போகிறவர்களின் முகத்தை பார்க்கவும் மற்றவர்களுக்கு காட்டவும் தான் சூட்சும வதனத்திலிருந்து ஒரு நிலை கண்ணாடியை இன்று கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? நீங்கள் அனைவருமே சமர்ப்பணமாகி விட்டீர்களா? நாங்கள் ஏற்கனவே சமர்ப்பணமாகிவிட்டோம் என்று இந்த குழுவில் கருதுபவர்கள் யார்? சமர்ப்பணம் என்றால் என்ன? உங்களுடைய உடல் உணர்வை சமர்ப்பணம் செய்து விட்டீர்களா? ஆமாம் அல்லது இல்லை என்று பதிலளியுங்கள். உங்களுடைய உடல் உணர்வை சம்பூர்ணமாக சமர்ப்பணம் செய்து விட்டீர்களா? இதற்கு ஏன் ஆமாம் என்று நீங்கள் கூறுவதில்லை? உங்களுடைய சம்ஸ்காரத்தை சமர்ப்பணம் செய்து விட்டீர்களா? இதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. உங்களுடைய சமஸ்காரத்தை சமர்ப்பிக்கும் விழா எப்பொழுது கொண்டாடுவீர்கள்? குமாரிகளின் சமர்ப்பண விழாவை கொண்டாடுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய சமஸ்காரத்தை சமர்ப்பிக்கும் விழாவை கொண்டாட பாப்தாதா விரும்புகிறார். இதை எப்போது கொண்டாடுவீர்கள்? இதனால்தான் ஒரு நிலை கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று பாபா கூறினார். இந்த நிலை கண்ணாடியை 3 விஷயங்களை பார்க்கிறார். உங்களுடைய பார்க்கலாம் சிஸ்டர். சோ இங்க பாபா என்ன பண்றாருன்னா, அது ஆக்சுவலா குமாரிகள் சரண்டர் ஆகிற ஃபங்க்ஷன் போல இருக்குது. அப்ப அதை கொண்டாட நீங்க வந்திருக்கீங்க. நீங்க எப்ப சரண்டர் ஆவீங்க அப்படின்னு வந்தவங்க எல்லாரையுமே பார்த்து கேட்கிறேன் இந்த மீட்ல. ஸோ அதுக்காக ஒரு நிலை கண்ணாடி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். மெயினா உடல் உணர்வையும் சமஸ்காரத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத தான் கேட்கிறேன். ஸோ சமஸ்காரத்தை ரெண்டுத்துக்குமே முயற்சி தேவைப்படுது. அதுதான் எப்ப கொண்டாடுவீங்கன்னு கேட்கிறாரு. ஸோ அதுக்காக தான் உங்க முகத்தையே பார்க்க நீங்க எந்த அளவுக்கு சமர்ப்பணமாகி இருக்கிறீங்க நீங்களே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்குதான் ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்திருக்காரு. உங்க முகத்தை பாருங்க அப்படின்ட்டு அந்த நிலை கண்ணாடியில 3 விசேஷத்தை பார்க்கிறார், 3 விஷயங்களை. ஸோ அது என்னன்னு படிங்க சிஸ்டர். உங்களுடைய சம்ஸ்காரத்தின் சமர்ப்பணம் 1. 2வது உங்களுடைய உடல் உணர்வின் சமர்ப்பணம். 3வது உங்களுடைய சம்பந்தங்களின் சமர்ப்பணம். முதல்ல சம்ஸ்காரத்தின் சமர்ப்பணம், உடல் உணர்வின் சமர்ப்பணம், சம்பந்தங்களின் சமர்ப்பணம். இந்த 3. உடலை சமர்ப்பணம் செய்வதென்றால் கர்மேந்திரியங்களில் பற்றற்று இருப்பதாகும். நிலைக்கண்ணாடியில் பாபா இந்த 3ஐயும் பார்க்கிறார். உங்களுடைய சம்ஸ்காரத்தின் சமர்ப்பணத்தையும் விழாவை கொண்டாடும் போது உங்களுடைய சம்பூர்ண ஸ்திதி சாட்சாத்காரம் ஆகும். சமஸ்காரத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டாலே சம்பூர்ண ஸ்திதி வந்துடும்ன்றார். அந்த பழைய சம்ஸ்காரமே இருக்கக்கூடாது. பாபா சொன்ன மாதிரி இது ஒரு சினிமால டைரக்டர் சொல்றது அப்படியே பண்ணுவாங்கல்ல நடிகர்கள். அது அவங்களுடைய ஒரிஜினல் குணம் கிடையாது. அவங்க என்ன நடிச்சு காட்டுறாங்களோ அதை அப்படியே நடிப்பாங்க. அப்படிதான் பண்ண சொல்றாரு. ஒண்ணும் உங்களுடைய ஒரிஜினல் இதுக்கு முன்னாடி இருந்த எதுவுமே வரக்கூடாது. அதான் சம்பூர்ண ஸ்திதி. அப்ப பாபா, அதாவது பாபாவே உங்க உடம்புக்குள்ள பூந்து அவருடைய குணத்தை இருக்கணும். நம்ம ஆத்மாவே இல்ல, அப்படி இருக்கணும். அதான் சம்பூர்ண ஸ்திதி. என்னை கண்டா அப்பா தெரிந்தால் அதான் சம்பூர்ண ஸ்திதி. அப்படியே அப்பா கிட்ட பொறுப்பு விட்டுறணும், பாபா கிட்ட பொறுப்பு விட்டுறணும். நம்ம உடம்பு ஒரு கருவியாட்ட கொடுத்துடணும். கொடுத்துடணும். அவர் சொல்றத அப்படியே பண்ணணும். ஏன்னா எப்படி நம்ம தான் வெளிப்படுத்தணும். ஆனா இந்த பாபாவுடைய குணமா இருக்குதா? நம்ம பழைய சம்ஸ்காரம்ன்றது ஒண்ணு இல்ல, நான்கிறதே ஒண்ணு இருக்கக்கூடாது.
நம்ம வந்து பிரம்ம பாபாவை பார்த்ததில்ல. ஆனா தாதிய பார்த்திருக்கிறோம். தாதி உடம்புல பாப் தாதா வந்தத பார்க்கிறோம். ஸோ அந்த நேரம் ம். அவருடைய முகத்துல அந்த கம்பீரமும், அந்த கருணையும் அது எப்படி இருக்குது? ம். ஸோ அந்த மாதிரி அப்ப அவரே பேசினா எப்படி இருக்கும்? அவரே தமிழ் பேசினா எப்படி இருக்கும்? அப்படி நம்ம பண்ணணும். ஸோ அதுல தான் கவனம் ம். கொடுக்கணும். ம். ஸோ இப்படிங்க சிஸ்டர். அதான் பற்றற்று வரதட்சணையாக இருக்கோன்றார். சம ஆமா. அ பற்றற்று கர்மே இருப்பது. உடலை சமர்ப்பணம் பண்றதுன்னா அதுதான்றார். எந்த ம். பற்றும் இருக்காது. கர்மேந்திரியங்கள்ல. ம். ம். இல்லையா? அந்த புலனின்பம். புலனின்பத்துல புலனின்பத்துல பற்றற்று இருக்கணும். பற்று இருக்காது. ம். சரிங்க சிஸ்டர். ம். வரதட்சணையாக நீங்கள் எதை அடைகிறீர்கள்? நீங்கள் சம்பூர்ண சுமங்கலி என்கிற பாக்கியத்தை அடையும்போது, சிரேஷ்டமான பாக்கியத்தை தானாகவே அடைவீர்கள். அதான் வரதட்சணையா? எனக்கு கல்யாணம் சம்பூர்ண பண்ணி குடுக்க சுமங்கலி போறாருல்ல சொர்க்கத்துக்கு. அ, அ, அதானே மாமியார் வீடு. ஆமாமா. இவரு அப்பதானே இவரு குடுக்கறது தான் சொத்து. ஆனா இப்ப எல்லாமே ம். சூக்ஷ்மமா நிரப்புறாரு. ஸோ ம். பாபா தான் முதல்ல வரதட்சணையா குடுக்குறாரு. அந்த பழக்கம் தான் இப்ப இப்படி ஆயிடுச்சு. சூப்பர். ஆ சூப்பர் சிஸ்டர். சரி. சம்பூர்ண சுமங்கலி என்ற பாக்கியம் நிரந்தரமாக இருந்து வரும்போது, உங்களுடைய பாக்கியமும் சதா காலத்திற்கும் இருந்து வரும். திருமணம் ஒரு பாக்கியம் என்று மனிதர்கள் கருதுகின்றனர். திருமணம் என்கிற பாக்கியம் இருந்து வருகிறது என்றால், பாக்கியமும் நிரந்தரமாக இருக்கிறது என்று பொருள். திருமண பாக்கியம் அதிகரிப்பதற்கு ஏற்ப சிரேஷ்ட பாக்கியமும் அதிகரிக்கும். அப்ப திருமணத்துல வந்து கணவன் மனைவி ஒண்ணா இருக்கிறதே பாக்கியம். ம். ஸோ அதே மாரி இங்க இப்போதைக்கு நமக்கு பாபா தான் கணவன். இல்லையா? ஸோ சம்பூர்ண சுமங்கலின்றது நிரந்தரமாக பாபாவோட இருக்க இருக்க அந்த பாக்கியமும் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. பாபா நினைவோட இருக்கிறது தான் அந்த சுமங்கலித்துவம் அப்படின்னு அவர் சொல்றாங்க. கூடவே இருக்கிறது. கம்பைன்டு அவர் சொரூபத்திலே கூடவே இருக்கிறது. இருக்கிறது. ம். படிங்க சிஸ்டர். திருமண திருமண பாக்கியத்தின் அடையாளம் பிந்தி, திலகம், சிந்தி, முன்னெற்றிச் சூடி மற்றும் பிந்தியும் இருக்கும். அதான் அந்த ம். உச்சி பொட்டும், அந்த நெற்றியில உள்ள திலகம் 2ம் இருக்கும். ம், ம். சுமங்கலின்னா. ம். ஓகே. பிந்தின்னா ம். அது பொட்டு. சிந்தின்னா பொட்டு அந்த மேல அந்த மேல இருக்கிற பொட்டு. மேல இருக்கிற பொட்டு. சரி. ஆகவே நிரந்தரமாக சுமங்கலி பாக்கியத்துடன் இருப்பவர்கள் நிரந்தரமாக பிந்துவின் ஸ்மிருதியில் இருந்து வருவார்கள். நீங்கள் ம். நிரந்தரமாக பிந்து ஸ்திதியில் இருந்து வந்தால், சுமங்கலி பாக்கியமும் நிரந்தரமாக இருந்து வரும். சுமங்கலி பாக்கியத்துக்கு ஏற்ப உங்களுடைய பாக்கியமும் உயர்ந்ததாக அமையும். சுமங்கலி பாக்கியம் நிரந்தரமாக இருந்து வருவதற்கு 4 அம்சங்கள் தேவை. எந்த சரி. 4 அது அம்சங்கள்? அது பார்க்கலாம் சிஸ்டர். ம். ஸோ நிரந்தரமா சுமங்கலி பாக்கியம் அப்படின்னாலே, புள்ளியோடைய ஞாபகம் இருக்கிறவங்க தாங்க. அவங்க வந்து ம். பொட்டு வச்சுக்குவாங்க, லௌகீகத்துல கல்யாணம் ஆனவங்க. இங்க வந்து இப்படி வச்சுட்டு போறது கிடையாது. அந்த நினைவிலே இருக்கிறது. இல்லையா? இது ஆ. வைக்கிறது ஈஸி. ஆனா அந்த நினைவிலே புடிச்சு வைக்கிறது தான் கஷ்டம், முயற்சி. ம். ஸோ அவங்க தான் நிரந்தர சுமங்கலி பாக்கியம். அப்ப ம். இது வந்து நம்ம கையில தான் இருக்கு. இல்லையா? இப்ப கணவனோ, மனைவியோ ஒண்ணாவே இருக்கிறதுன்றது வந்து 2 பேருடைய கையிலும் இருக்குது. ஒருத்தர் முரண் ம். புடிச்சாலும் இன்னொருத்தர் இருக்க முடியாது. ஆனா இது உங்க கையில தான் இருக்குது. ம். இன்னொன்னு மரணம்னு வேற ஒண்ணு இருக்குது. இங்க அதுவும் கிடையாது. ம். அப்ப அந்த பிந்துவின் நினைவுல இருக்கிறவங்க தான் நிரந்தர சுமங்கலின்ற. ம். ஆ அப்படி நீங்க நிரந்தரமா அந்த பிந்துன்ற நினைவு மட்டும் இல்ல, அந்த ஸ்திதியிலும் இருக்கணும். ம். இல்லையா? அந்த ஆத்மாவுடைய ஸ்திதி அந்த மனநிலையிலயும் இருக்கணும். ம். ஆத்மாவின் குணத்தை வெளிப்படுத்துறது. அப்பதான் இந்த சுமங்கலி பாக்கியமும் நிரந்தரமா இருந்து வரும். ஏன்னா, ஆத்மான்ற உணர்வு, அந்த ஞாபகம் இருக்கும்போது தான் ஆத்மாவுடைய குணத்தை வெளிப்படுத்துவீங்க. ஸோ ஆத்மாவுடைய குணத்தை வெளிப்படுத்துறீங்கனாலே, அந்த சுமங்கலி பாக்கியம் அவருடைய நினைவு இருந்து அவர் கூடவே தான் இருக்க போறார். கம்பைன்ட் சொரூபத்திலே தான் இருக்கும். ஸோ அதுதான் அப்படி அந்த சிந்தின்னா, அந்த ஆத்ம உணர்வுங்கிறத அந்த பொட்டு, நெற்றி பொட்டு. ம், நெற்றிச்சூடின்னு மேல இருக்கிற பொட்டு வந்து அந்த குணங்களை வெளிப்படுத்துறது. குணம் வெளிப்படுத்துறது, பாபாவோட இணைஞ்சு இருக்கிறது.
எல்லாமே வருது. ஆமா. குணமும் வெளிப்படுத்துது. இன்னொன்னு அது பாபாவும் கூட இல்ல. மேல பாபா, இங்க ஆத்மா. நல்ல இது. ஆமா. ம். சுமங்கலி பாக்கியத்துக்கு ஏற்ப உங்களுடைய பாக்கியமும் உயர்ந்ததாக அமையும். இப்ப நீங்க எந்த அளவுக்கு பாபா கூடவே இருக்கிற அந்த பாக்கியம் இருக்குதோ, அதை வைத்துதான் எதிர்கால பாக்கியம். இங்க இருக்கிறத வச்சுதான். எல்லாமே இங்க இருக்கிறத வச்சுதான். சோ நேத்து சண்டே முரளியில கூட பாபா சொல்லியிருந்தாரு இல்லையா? இங்க எந்த ம். அளவுக்கு நீங்க எல்லாருக்கும் மரியாதை குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு எதிர்காலத்துல ம். மரியாதைக்குரியவராக நீங்க இருப்பீங்க. அப்படின்னு சொல்லு. சோ இந்த ம். ஒரு ஜென்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமே. ம். ஆ இப்ப சொல்லுங்க சிஸ்டர். சுமங்கலி பாக்கியம் நிரந்தரமாக இருந்து வருவதற்கு 4 அம்சங்கள் தேவை. அது என்னென்ன படிங்க ம். சிஸ்டர்? ஏதாவது ஒன்றையாவது பாபாவிடம் கூறுங்கள். ஸ்தூல வரதட்சணையாக இங்கு கொண்டு வருவதைப் போன்று, எந்த முயற்சி என்கிற வரதட்சணையை நீங்கள் கொண்டு வர வேண்டும். 1. உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் உங்களுக்கு முன் சதா இருந்து வர வேண்டும். 2. பாபாவின் ஸ்ரீமத் சதா உங்களுடைய எதிரிலேயே இருந்து வர வேண்டும். ம். 3. பாபாவின் நற்செய்தி. 4. உங்களுடைய சாந்திதாமம் என்கிற வீட்டை முன்னிலையில் வைத்திருக்க வேண்டும். ம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வாழ்க்கையின் குறிக்கோள். குறிக்கோள். நம்ம குறிக்கோளே முதல்ல ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா ஆகி லட்சுமி நாராயணன் ஆகுறது. ம். அடுத்தது ஸ்ரீமத். சோ இதெல்லாம் நம்ம முன்னாடி மனக்கண்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாராயணன் ஆகணும். அந்த லட்சியம். அந்த லட்சியத்துக்கு பாபா கைய புடிச்சிட்டு போறோம். அவருடைய வழிப்படி ம். போறோம். சோ அதுவும் எதிர ம். இருக்கணும். ஒரு ஒரு அடியிலும் அந்த போற வழி, அந்த நாராயணன் பதவி அங்க இருக்குது. சொர்க்கம். அதை நோக்கி நாம போறோம். ஆனா போற வழியும் அவர் சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் போணும். என் நினைவிலே போகணும். எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே போகணும். இந்த மாரி நெறைய சொல்லிட்டு இருக்கிறார். சோ அதுவும் உங்க எதிரிலே இருக்கணும். அடுத்தது வழியில எல்லாருக்கும் செய்தி குடுத்துட்டே போறோம். பாபாவுடைய நல்ல செய்தி. சொர்க்கம் வந்துடுச்சு. துக்கமெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாபாவ நினைங்க அப்படின்றது. அடுத்தது ஆ சாந்திதாமம். சாந்தி தாமன்ற வீடு. ஏன்னா எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுவும் சரி, ஆமா சாந்தி தாமம் வழியா தானே போறோம். அதுவும் ஆமா. முன்னாடி இருக்கணும். ஏன்னா முதல்ல இந்த உடலை விட்ட உடனே டக்குன்னு அங்க போனா அது அது மட்டும் தான் நினைவும் இருக்கணும். ம். டக்குன்னு அங்க போயிடுவோம். சோ இந்த 4ம் ஞாபகம் இருக்கணும்ன்ற. ம். இதுதான் வரதட்சணை போல இருக்குது. ம். அடுத்தது படிங்க சிஸ்டர். உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் உங்களுக்கு முன்பு வைத்திருப்பதால், உங்களுடைய முயற்சி தீவிரமாகும். இந்த 4த்தையும் ஞாபகம் வச்சிருக்கும்போது, நம்ம முயற்சி தீவிரமாகும். முயற்சி அதுல செய்யும்போது ம். ம். பாபாவின் ஸ்ரீமத்தை உங்களுடைய உணர்வில் வைத்திருந்தால், உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். அனைவருக்கும் நீங்கள் பாபாவின் நற்செய்தியை வழங்க வேண்டும். இது சேவையாகிறது. ம். வேறு எதை தற்போது நீங்கள் நினைவு கூற வேண்டும்? உங்களுடைய சொந்த வீடு. நாம் இப்போது வீட்டுக்கு திரும்ப வேண்டும். வீடு திரும்பும் நேரம் இது. அந்த நேரம் இப்போ நெருங்கிவிட்டது. மேற்கூறிய 4 அம்சங்களில் ஒன்று இல்லாவிட்டாலும், அந்த பலவீனம் உங்களை ஒரு சாதாரண முயற்சி செய்பவராகவே ஆக்கிவிடும். ஆகவே பலவீனத்தை அகற்ற இந்த 4 அம்சங்களையும் உங்களுடைய முன்னிலையில் வையுங்கள். ஒரு எச்சரிக்கை தான் இந்த முரளி. ம். இல்லையா? சோ முதல்ல வாழ்க்கையின் குறிக்கோள் லட்சுமி நாராயணன் ஆகிறது. ஏன்னா நாம இப்ப இருக்கிற நிலைமை எங்க? ஆனா லட்சுமி நாராயணனுடைய குணம் எப்படி இருக்கும்? சோ 2த்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப அவ்வளவு தூரம் கடக்க வேண்டி இருக்குது. அப்ப டைம் பத்தல. ஏன்னா உலக அழிவு எப்பயும் நடக்கிற மாரியே தான் இருக்குது எல்லாமே. சோ அப்பதான் நீங்க அந்த நேரத்தை வீணாக்காம தீவிரப்படுத்துவீங்க. நினைவு ம். கட்டாகாம பார்த்துக்குவீங்க. கூடவே அந்த ஸ்ரீமத் ஒவ்வொரு அடியிலும் உங்க உணர்வுல பாபா வழிப்படி தான் நடக்கிறேனான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த முயற்சி வெற்றியும் அடையும். ஏன்னா முயற்சியே ஸ்ரீமத் படி தான் பண்ண போறோம். ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் முயற்சி. ம். அடுத்தது சேவை. அடுத்தது நம்மளுடைய சொந்த வீடு அது மட்டும்தான். இல்லையா? மற்றபடி ஒரு ஒரு ஜென்மத்திலும் ஒரு ஒரு வீட கட்டிட்டு நம்ம வெளில வந்துட்டோம். கடைசியில வீடு ம். அதுதான். அதுதான் சொந்த வீடு. இப்ப அங்க தான் போணும். டைமும் வந்துடுச்சு தெரியுது.
ஆனா, அப்ப இந்த 4 விஷயமும் சதா மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதன்படி நம்ம நடந்துகிட்டே இருக்கணும்ன்றது. ம். அப்படி ஒண்ணு இல்லன்னா கூட அது ஒரு பலகீனம் தான். எதுல ம். பலகீனமா இருக்கிறீங்களோ, அது உங்கள தீவிர முயற்சியாளரா ஆக்காது. ஜஸ்ட் நார்மல் முயற்சியாளரா ஆக்கிடும். அதனால எப்பவுமே இந்த 4 பார்த்துக்கிட்டு 4ம் நம்மளுடைய அலங்காரம் மாதிரி. என்னவா ம். ஆகிட்டு இருக்கிறோம்? எப்படி ஆகுறதுக்கு எந்த பாதையில போணும் ஸ்ரீமத்து? அடுத்தது போற வழியில என்ன பண்ணிக்கிட்டே போணும்? பாபாவுடைய செய்திய வாயால எடுத்துட்டே மட்டும் இல்ல, நம்ம குணத்தினால, முகத்தினால, வார்த்தையின் மூலமாக, பார்வையின் மூலமாக நம்ம கடவுளுடைய குழந்தைன்றத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ன்றத ஞாபகம் இருக்கணும். ஸோ அதுதான் மெயின். அடுத்தது ம். போக போறது சாந்தி தான். ஏன்னா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு உயிர் பிரியும்போது டக்குன்னு போறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா ஆனா இந்த இந்த நொடி கிடைக்கும். இந்த 3ல ஆமாமா. கவனம் குடுத்துட்டு, அத விட்டுறக்கூடாது கடைசில. ஆ அப்ப அங்க போகணும்ன்றது ஞாபகம் இருக்கும்போது தான் விடுபட்டு நாம காரியம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த 4ல 1 போயிட்டாலும் முடிஞ்சு போச்சுன்றது. ஸோ அப்ப அந்த பலவீனம் போகணும் அப்டின்னா, இந்த 4ம் சதா மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். இதுல ம். கவனம் இருக்கணும். ஓகே, அடுத்தது படிங்க சிஸ்டர். லா மேக்கர் என்கிற புதிய பட்டத்தை பாப்தாதா குழந்தைகளுக்கு வழங்குகிறார். பீஸ் மேக்கர் என்கிற பட்டத்தை பல மனிதர்கள் வழங்குகின்றனர். ஆனால் இன்று பாப்தாதா உங்களுக்கு லா மேக்கர் என்ற புதிய பட்டத்தை வழங்குகிறார். சங்கு சத்தியுகத்தில் இருக்கும் சட்டம் ஒழுங்கை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். நீங்கள் தான் லா மேக்கர் என்கிற உணர்வு இருந்து வந்தால், எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்கும் முன்பு நன்கு ஆலோசித்தே வைப்பீர்கள். தலைமை நீதிபதி தீர்மானிப்பதே சட்டமாகிறது. ஆகவே இங்கு அமர்ந்திருக்கும் நீங்கள் அனைவருமே லா மேக்கர். எனவே நீங்கள் எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்யக்கூடாது. நீங்கள் லா மேக்கர். ஆகவே நீங்கள் எத்தகைய எண்ணங்களை உருவாக்கினாலும், எந்த அடி எடுத்து வைத்தாலும், இந்த முழு உலகினரே உங்களை காணும்போது, அவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள். உங்களுடைய பிரஜைகள் உங்களை பின்பற்றுவார்கள். நீங்கள் அனைவருமே லா மேக்கர் இருப்பினும், இதிலும் வரிசை கிரமம் உள்ளது. சூப்பர். பீஸ் மேக்கர் அமைதிக்கான நோபல் பரிசுலாம் நெறைய பேருக்கு குடுக்குறாங்க. ஆனா, அந்த அமைதியா இருக்கறதுக்கு தேவையான சட்டத்தையே நாம தான் உருவாக்குறோன்றாரு. ம். புது பட்டம். இந்த மாரி யாருக்குமே குடுக்கல லா மேக்கர்ன்ட்டு. ம். அதுவும் எப்படி? அதன்படி நீங்க நடந்து காட்டுறதுனால. நீங்க இப்ப என்ன ம். நடக்கிறீங்களோ அதான் சத்தியுகத்துடைய சட்டம். தானாகவே. அப்ப அதையே நாம தான் உருவாக்குறோம் இப்ப. ம். அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா, மதங்கள்லயும் அந்த சட்டம் ஒவ்வொரு மதத்திலும் வர சட்டமும் இதன் மூலமாக தான் வருது. எல்லா நாட்டு சட்டங்களுமே இதன் மூலமா தான் வருது. அந்த சட்ட ஒழுங்கை நாம ஒழுங்கா இருக்கிறதன் மூலமாக உருவாக்குறோம். ஸோ ம். நான் லா மேக்கர் இல்ல தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை மேய்வதோன்னு சொல்லுவாங்கல்ல, வேலியே பயிரை மேயுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாம தான் அந்த பாதுகாக்கிறவங்க. அந்த சட்டம் இருக்கணும். அதுல கவனம் இருக்கணும். நான் தான் லா மேக்கர்ன்ற உணர்வு இருந்தாலே, உங்க இஷ்டத்துக்கு காலடி எடுத்து வைக்க மாட்டீங்க. ஏன்னா, அது 2 வாரம் முன்னாடி சூப்பரா சொன்னாரு. உலகத்திலே மிகப்பெரிய விஐபி நீங்க தான். அந்த விஐபி அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம இவ்வளோ பெரிய பதவியில இருக்கிறோம். என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு, அவங்க வாயில இருந்து வர ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப கரெக்ட்டா இருக்குதா? அது யார் மனதையும் புண்படுத்தாம இருக்குதா? நம்ம கட்சியுடைய கொள்கையை மீறாம இருக்குதா? ஆ கூட்டணியில இருக்கிறவங்கலாம் திருப்திப்படுத்துற மாரி இவ்வளவும் கவனிச்சு பேசுவாங்கன்னா, நீங்க உங்க முன்னாடி அவங்க எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க வாயில வந்ததெல்லாம் பேசலாமா? மனசுல வந்ததெல்லாம் நினைக்கலாமா? அப்ப கவனம் வைங்கன்றாரு. அதுதான் நான் லா மேக்கர்ன்னு ஞாபகம் இருந்தாலே, ஆலோசனை பண்ணாம அடி எடுத்து வைக்க மாட்டீங்க. இல்லையா? பாபா கிட்ட ஆலோசனை பண்ண வேண்டியது தான். பாபா தான் குடுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா? ஸோ முரளியில பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு? அத செக் பண்ணலாம். முந்தி ஒரு முரளில சொன்னார்ல, ஒரு ஒரு சங்கல்பம் எழும்போதும் அது பாபாவுக்கு பிரியமானதா இருக்குமா இந்த சங்கல்பம்? ம். அவர பா அவரோட பாபாக்கு குணத்த வெளிப்படுத்துற மாரி இருக்கும். கரெக்ட். ம். பாபாக்கு சமமானதா இருக்குதா? சாக்கார பிரம்ம பாபா இப்படித்தான் பண்ணுவாரா? அப்படி பண்ணலன்னா அத பண்ணாதீங்கன்றார். ஆனா இது அப்படியே ஜெகோவாவின் சாட்சிகள்ல சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா இயேசு என்ன பண்ணியிருப்பார்? ஏன்னா அவரு தான் நமக்கு முன்மாதிரின்றாங்க. அப்படியே நம்ம ஞானம் தான். அப்படி சொல்றாங்க சூப்பரா. அப்ப நீங்க எல்லாரும் லா மேக்கர்
அதனால நீங்களே தப்பு பண்ணக்கூடாது. எந்த எண்ணம் உருவாக்கினாலும், எந்த அடி எடுத்து வைத்தாலும், முழு உலகத்தினரும் உங்கள பார்க்குறாங்க, உங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்கன்றது கவனம் இருக்கணும். அதான் நான் சொல்வதை கேட்கறதில்ல. நான் செய்யறத பார்த்து செய்வாங்க மற்றவர்கள். அப்படிங்கிறத கவனம் வைங்க. லௌகீக வீட்லயும் சரி, அலௌகீக குடும்பத்திலயும் சரி, நான் செய்யறத பார்த்து மத்தவங்க பண்ணணும். அப்ப நான் ஸ்ரீமத் படி நடக்கணும்னா, அவர பார்ப்பா அப்படின்னு சொல்லணும். மம்மாவ ம். அப்படிதான் பாபா சொன்னார். மம்மா ம். எப்படி உட்கார்றாங்க, எப்படி சாப்பிடுறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க எல்லாத்தையும் கவனிங்கன்றார். ஏன்னா அதுதான் சட்டமாக மாறுது. ம். ம். மம்மா பேசுறது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்காதாம். யார்கிட்டயாவது ம். பேசுறேன்னா, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னா, 3வதா ஒருத்தர் வந்து இங்க நிக்கிறாருன்னா, அவங்களுக்கு கேட்காதாம். அவ்வளவு அவ்வளவுதான் பொறுமையா மெதுவா பேசுவாங்களாம். பேசு. அந்த முரளி எடுக்கும்போது மட்டும் தான் கணீர் கணீர்ன்னு பேசுவாங்களே தவிர, மத்த நேரம்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து பேச முடியாதுன்னு இல்ல. ம். பேசுறது கிடையாது. இப்ப அதோடைய இது பார்த்தீங்கன்னா, சில முஸ்லிம் நாடுகள்ல வந்து பெண்கள் சத்தம் வெளியில கேட்டா அரெஸ்டாம். அந்த தாலிபான் ஆ. ஆட்சி நடக்குது இல்லையா? ஆப்கானிஸ்தான்ல. அப்படி ம். பண்ணியிருக்கிறாங்க சட்டம். இங்க பண்றதெல்லாம் அங்க கடுமையான சட்டம் ஆகுது. அப்ப பாருங்க. அதான் நம்ம நாட்டிலயும் லேடீஸ் சிரிக்கக்கூடாதும்பாங்க. சத்தமா ஆ சிரிக்கக்கூடாதும்பாங்க. இருந்துச்சு. ம். கரெக்ட். இப்ப அது மாறிடுச்சு. அதுதான் நம்ம இங்க இருந்த சட்டம் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இங்க பண்ணல. அது. பண்ணாததுனால ம். அவன் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறான், கொடுமையா இருக்கிறான் அப்படி சொல்லிடுறாங்க. ஆனா இங்க இயல்பாகவே அது இருந்தது ஒரு காலத்துல. கரெக்ட். அப்ப முழு உலகத்துக்கும் எல்லா மதத்துக்கும் சட்டத்தை நான் தான் உருவாக்குறேன்ற அந்த போதை இருக்கணும். அப்ப எப்படி இருக்கும் இல்லையா? கவனம். ஆ உங்க பிரஜைகளும் உங்கள தான் ஃபாலோ பண்ண போறாங்க. அப்படிப்பட்ட லா மேக்கர் நான் அப்படின்ற போதை இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த லா மேக்கர் கலியுகம் பத்தி வரைக்கும் இன்னொரு இது அந்த ம். அந்த லா வருது. கலியுகம் வரைக்கும் சில மதங்கள்ல அந்த லாவ ஃபாலோ இல்ல பண்றாங்கல்ல. அரசியல் சட்டமே அத வச்சு தான் வருது. எல்லாமே அது. ஆ. ஆ அந்த ஒருவனுக்கு ஒருத்தியா இருக்கட்டும், எல்லாமே இல்லையா? அதை வைத்து தான் வருது. ஆனா அத அவங்களால அத நடைமுறைப்படுத்துறது கஷ்டமா இருக்குது. ம். இப்ப கொஞ்சம் ஒரு ஏடாகூடமா நெறைய விஷயங்கள் கலந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அது இருந்தது அப்படி. ம். ஓகே ம். சார். ஆ ம். இன்று ம். இக்குழுவை பார்த்து பாப்தாதா எத்தனை லா மேக்கர் இங்கு உள்ளனர் என்று வியந்து புன்முறுவல் செய்கின்றார். இவ்வாறு உங்களை கருதி நடந்து வருகிறீர்களா? இவ்வளவு பொறுப்பு உங்களுக்கு உள்ளது என்று கருதினால், சிறு சிறு விஷயங்கள் யாவும் மறைந்துவிடும். நான் எதனை செய்கின்றேனோ, அதனை மற்றவர்களும் பார்த்து அவ்வாறே செய்வார்கள் என்கிற சுலோகமும் உங்களிடத்தில் உள்ளது. இந்த சுலோகம் நினைவில் இருந்தால், எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சரிவர செய்வீர்கள். நீங்கள் தனியாக இருப்பதாக கருதாதீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஒரு ராஜ்யமே உள்ளது. அவர்கள் அனைவரும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே நீங்கள் செய்யும் காரியங்களை மற்றவர்களும் பார்த்து அவ்வாறே செய்வார்கள் என்பதை சதா நினைவில் வைத்திருங்கள். இதனால் ஒவ்வொருவரின் சம்ஸ்காரத்தின் சமர்ப்பண விழா வெகு விரைவில் நடைபெறும். மேடையில் இந்த விழாவை கொண்டுவர நீங்கள் இப்போது தயார் செய்ய வேண்டும். நல்லது. எல்லாருடைய சமர்ப்பண விழா இப்ப நடக்கணும்ன்றது. அதுக்கு நீங்க எல்லாரும் அதாவது நீங்க தனி ஆளாவே நினைக்காதீங்க. லா மேக்கர் அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கும். அதுவும் 5000 வருடத்திற்கான சட்டத்தையே என்ன வச்சு எழுதுறாங்கன்னா, நான் எவ்வளவு சட்டபூர்வமா, விதிபூர்வமா நடக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, சின்ன சின்ன தப்பு கூட நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் பண்றத பார்த்து மத்தவங்க செய்வாங்க. அப்ப எப்பவுமே நீங்க தனியா இருக்கிறதாவே நினைக்காதீங்கன்றாரு. உலக மேடையில இருக்கிறதா புரிஞ்சுக்கோங்கன்றாரு. ம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றாரு. இதுல இன்னும் ஒரு படி என்னன்னா, உங்கள தனியா நினைச்சுக்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு ராஜ்யம் இருக்குதுன்றார். இங்க ராஜாக்களுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. சொர்க்கத்துல மட்டும் இல்ல, ம். நரகத்திலே நம்ம பல ராஜாவா தான் இருப்போம். இல்லையா? அப்படிப்பட்ட ம். ராஜா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் உங்கள பார்க்குறாங்க. ஏன்னா, நமக்கு காட்சி காட்டுற பாபாவுக்கு அவங்களுக்கு நம்மள பத்தி அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகுது? இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்ட்டு. ஸோ ஆமா. அதனால அப்படி சரண்டர் ஆகணும். அதுதான் அந்த ம். சமஸ்காரத்த சரண்டர் பண்றது சொன்னாரு இல்லையா? அதுதான் இங்க விஷயமே. ம். விதிபூர்வமா நடக்கிறதுன்னா, அந்த பழைய
சட்டத்தை மீறி செய்த செயல்களை எல்லாம் இப்ப கட் பண்ணணும். சோ மேடையில உங்க எல்லாருடைய சமர்ப்பண விழாவும் வருவதற்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரி, மீதி நாம அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர். செம பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இது. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. சாந்தி.